ஓம் கிரீஸ்வரியா போற்றி, ஓம் நவக்கிரநரலை போற்றி. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம், தர்மஸ்தானம், தேவகுரு பிரகஸ்பதியின் மூலத்திரிகோண ஆட்சி வீடு. தனுசு ராசியில் பிறப்பதற்கு மாதவம் செய்யணுங்க. ஒரு அருளான ராசி, அருளாளர்கள் வாழ்கின்ற ராசி, நல்லது ஒரு ராசி. தனுசு ராசிக்கு குரு பயிற்சி சிறப்பாக இருக்குது. குரு பகவான் ராசியை பார்க்க போகிறாரு மே 15ஆம் தேதியிலிருந்து. பட்ட கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும். ஏழரை முடிஞ்சாலுமே கஷ்டத்தில் தான் இருந்தீங்க. ஏன்னா குரு 6ஆம் இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுக்கல. அடுத்து இனிமேல் 7ஆம் இடத்துக்கு போயிடுவார், நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ குரு இனிமேல் அடுத்து வருகின்ற காலத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு. சரிங்க சார், இந்த காலகட்டத்தில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. வர மார்ச் 29ஆம் தேதி பங்குனி 15 அமாவாசை அன்னைக்கு இரவு 9:25 மணிக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. அன்றைக்கி கிரகணமும் நடக்குது. ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம், பகுதி சூரிய கிரகணம் தான். இந்த வீடியோ உலகவாழ் தனுசு ராசி நேயர்களுக்கு போடுறேன். உலகம் முழுக்க இருக்கிறவங்களுக்கு தான். பொதுவாக யூடியூப்பில் போட்டாலே உலகம் முழுக்க எல்லோரும் பார்ப்பாங்க. சரியா, நான் தமிழில் பேசினாலுமே அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்குறவங்க அவங்க லாங்குவேஜில் கேட்டுக்கலாம். ஸோ உலகவாழ் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பிக்கப்படுகிறது. மூலம், போராடம், உத்திராடம் 1ஆம் பாதம். சரி சார், கிரகணம் ஒரு முக்கியமான கிரகணம் தான். ராசிக்கு வேண்டிய கிரகம். ராஜயோகாதிபதி சூரியன் கிரகணத்தில் மாட்டுறாரு. இது சூரிய கிரகணம். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் வந்துடும். சந்திரனுடைய நிழல் பூமியை மறைக்கும், ஒரு பகுதி மறைக்குது. சரியா, சந்திரன் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு பூமியை சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் வராரு. சரியா, சந்திரன் பூமியோட துணைக்கோள். சந்திரன் இல்லைன்னா நமக்கு பூமியில் வேத ஜோதிடமே இல்லை. பொதுவாக பூமிக்கு வேத ஜோதிடத்தை பற்றி பேசணும்னா சந்திரன் தான் முதன்மையாக நிற்கிறாரு. சூரியன் இந்த பிரபஞ்சத்துக்கே ஒளியை கொடுத்தாலும் நவக்கிரக நாயனாக இருந்தாலுமே நம்ம பூமியை பொறுத்தளவுக்கு சந்திரன் ரொம்ப முக்கியம். நம்ம பூமிங்கிறது எர்த்து. நம்ம எர்த்துக்கு மூன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதை சோலார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறோம். சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னா சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணத்தில் மொத்தம் ஒரு 5-6 பிளானெட் சம்மந்தப்படுது. வீனஸ், சுக்கிரன், மெர்க்குரி, புதன், ராகு, அடுத்து சூரியன், சனி பகவான், சாட்டன், இப்படி ஒரு 6 கிரகங்கள் இந்த கிரகணத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. என்ன பங்கு எடுக்கிறாங்க? பங்கெல்லாம் எடுக்கலை, எல்லாத்தையும் ராகு பிடிக்கிறாரு, அவ்வளோதான். அன்ஃபார்ச்சுனேட்லி தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இது ஒரு அபூர்வமாக நடக்கிறது, ஒரு பாவத்துவமான கிரகணம். ஏன்னா அன்றைக்கி தான் அமாவாசைனால இருள்னு அர்த்தம். சந்திரன் ஒளி இழக்கிறாருன்னு அர்த்தம். அதுபோக அன்னைக்கு சனி பெயர்ச்சி வேறு. சனி பகவான் உள்ளே போகிறாரு, ராகுபிடியில் இருக்கிறாரு. ஸோ ராகுபிடியில் சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படாது. கொஞ்சம் தோசை இருக்குது, கொஞ்சம்னு சொல்ல முடியாது, நிறைய தோசை இருக்குது. தோசை திண்டிக்கு என்ன பண்ணலாம் சார்னா, கோயில் குளத்துக்கு போகலாம், வழிபாடு பண்ணலாம், பரிகாரம் பண்ணலாம். இது 3 தான். இறை நம்பிக்கை தான், வழிபாடு தான், பரிகாரம் தான். சரி சார், என்னென்ன செய்யலாம், பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ பதிவு இந்த சூரிய கிரகணத்துக்காக தான் போடுறேன். நிறைய தகவல் வச்சுருக்கிறேன் நான். தனுசு ராசிக்கு அடுத்தடுத்து ராசி பலன்கள் நிறையா இருக்குது. சனி பயிற்சிக்கு போட்டுட்டேன். அடுத்து குரு பயிற்சி, ராகு கேதுகள் பயிற்சிலாம் இருக்குது. அடுத்தடுத்து வருகின்ற காலத்தில் போடுறேன். இந்த வருகின்ற ஏப்ரல் மேலே 3 பயிற்சி நடக்க. அடுத்தடுத்து மார்ச் 29 சனி பயிற்சி, மே 15 குரு பயிற்சி, மே 18 ராகு கேதுகள் பயிற்சி. பயிற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே பலன்கள் வெவ்வேறு விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பயிற்சிகளுங்கிறது ஒரு நிகழ்வு தான். ஒரு காலத்தில் ராகு கேது பயிற்சிக்கெலாம் அந்த அளவு முக்கியத்துவம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஷேடா பிளானட்ஸ். ராகு கேதெல்லாம் சயா கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் தன் நிலப்பாடு செஞ்சுட்டு போங்க. அதுக்கு இப்போ ஒரு கிரேஸ் ஆகிப்போச்சு. பயிற்சினாலே இப்போ கிரேஸ். குரு பயிற்சினா அதுக்கு ஒரு கிரேஸ். IPL மேட்ச் மாதிரி ஆகிப்போச்சு. நான் குறை சொல்ல மாட்டேன், எதுவுமே யதார்த்தத்தை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். என்னுடைய கேரியரில் 1980ஸ்லாம் நான் ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் பயிற்சின்னா அந்தளவுக்கு தெரியாது. மாரியாத்தா கோயிலுக்கும் பிள்ளையார் கோயிலுக்கு தான் போவோம். ஊருக்குள்ளே 2 கோயில் தான் இருக்கும். பிள்ளையார் கோயில் இருக்கும், கம்மா, ஊரணி, தெப்பக்குளம். இது பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்கும், இல்லைன்னா ஆலமரம் இருக்கும். அங்கே விநாயகர் இருப்பார், 2 சர்ப்பக்கரங்கள் இருக்கும். அந்த விநாயகருக்கு பூஜை இருக்காது, ஒன்றும் இருக்காது. எப்போயோ வருஷத்தில் ஒரு நாள் வைகாசி பங்குனியில் மாரியாத்தா கோயிலில் திருவிழா நடக்கும். அந்நேரம் தான் விநாயகரே குளிப்பாட்டுவாங்க. குளிப்பாட்டி அவருக்கு மாலையை போட்டு விபூதியெல்லாம் வைப்பாங்க. நாங்களும் கும்பிடுவோம் சின்ன பிள்ளையில. அது ஒரு காலம். இப்படி எல்லாருக்குமே ஒரு வசந்த காலம் இருக்கும். அந்த பாலிய பருவத்தில் ஒரு சந்தோஷமான காலம் இருக்கும். அந்த காலம் எப்படின்னா இயற்கையோடு வாழ்ந்தோம் நாங்கள். ஊர், கிராமம், மாரியாத்தா கோயில் தான் இருக்கும். வேறு எந்த சாமியும் தெரியாது. முருகன் கோயில், சிவன் கோயிலெலாம் ஏதோ மலையில் இருக்கும். அது மலை ஏறி போகணும். சஞ்சீவி மலை அப்படின்னு சொல்கிற மாதிரி ராஜபாளையத்தில் சஞ்சீவி மலை இருக்குது. அங்கே தான் முருகன் கோயில் இருக்குது. அது ஒரு விசித்திரமான ஒரு அமைப்புகள். இன்றைக்கி அப்படி இல்லை, ஆன்மீகம் பெருகிருச்சு. ஊருக்கு கோயில் இருக்குது, தெருவுலக்கு கோயில் இருக்குது. ஒரு கோயிலில் எல்லா சாமியும் இருக்குது. எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. இப்போ இன்றைக்கெல்லாம் சென்னையில் ஒரு கோயில் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன். கோயிலில் அந்த கோயிலுக்குள்ளே மூலவர் ஒருத்தர் இருப்பார். சுற்றி எல்லா கிரகங்களும் எல்லா சாமியும் இருக்கும்.
அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஆன்மீக வழிபாடு பெருகிருச்சு. பயிற்சியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அர்ச்சனை பண்ணுறது, பூஜை பண்ணுறது, புமஸ்காரம் பண்ணுறது, பாலாபிஷேகம் பண்ணுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, இப்படி நிறைய ஆலய வழிபாடு பெருகிருச்சு. நல்லதுக்கு தான் இல்லையே சொல்லலை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பயிற்சிகள்லாம் ஒரு காலத்தில் கிடையாது. பயிற்சிகள் நடக்கும், ஆனால் அதை பற்றி பப்ளிசிட்டி இருக்காது, பாப்புலாரிட்டி இருக்காது. அவன் பாடம் பார்த்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஏன்னா யதார்த்தத்தை சில நேரம் சொல்லி தான் ஆகணும். இன்றைக்கி ஒரு 50 வயசு தாண்டவங்களுக்கு இதெல்லாம் வந்து புரியும். ஏன்னா அவங்க காலத்துலலாம் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இதை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க, வீடியோவில் போடுறாங்க, யூடியூப்பில், அது எல்லா இடத்துலையும் போடுறாங்க. ஸோ இந்த ராகுகேது பயிற்சிங்கிறது அந்த அளவுக்கு முக்கியமானது அல்ல. ஆனால் அதோட தாக்கம் இருக்கும். அது எப்படின்னு வருகிற காலத்தில் நான் சொல்கிறேன். ஆனால் கிரகணங்கிறது ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் தினத்தந்தி பேப்பரில் போடுவாங்க, ராகு வந்து சூரியனை பிடிக்கிற மாதிரி, ஒரு பெரிய பாம்பு வந்து சூரியனை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மொதல் படத்தில் போடுவாங்க, தலைப்பு செய்தியில் மொதல் படம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போடுவாங்க, கருத்து படம்னு போடுவாங்க. ஃப்ரண்ட் பேஜில் அந்த படம் இருக்கும், சூரிய கிரகணம்னு போடுவாங்க. அது பார்க்கறதுக்கே விகாரமாக இருக்கும். சூரியனை வந்து ஒரு பாம்பு பிடிக்கிற மாதிரி தான் போடுவாங்க. அதான் கிரகணம். இப்போ நான் ஒரு ஜோதிடர் ஆகிட்டேன். சின்ன பிள்ளையில் எனக்கு ஜோதிட நாலேஜ் உண்டு. எங்கள் குடும்பமே ஜோதிட குடும்பம் தான். இருந்தாலும் அப்போ வந்து எனக்கு விசித்திரமாக இருக்கும் அந்த தினத்தந்தி பேப்பர் பார்க்கும்போது, இந்த படத்தை பார்க்கும்போது. இப்போ நம்ம இன்றைக்கி ஆண்டை முன்னத்தில் நம்ம ஒரு சேனல் யூடியூப்பராக இருந்து நான் நிறைய வீடியோ போடுறேன். ஆண்டை முன்னத்தில் ஒரு 2500 வீடியோக்கு மேலே போட்டு பலனை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆயிரக்கணக்கான ஜாதகத்தையும் பார்த்தாச்சு. ஓகே நேயர்களே, எதுக்கு சொல்ல வரேன்னா, காலங்கள் மாறும்போது எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இந்த ராகு பகவான் வந்து சூரியனை பிடிக்கிறாரு. வர்ற மார்ச் 29 சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அன்றைக்கி தான். அன்றைக்கி எல்லாமே சனிக்கிழமை தான் வருது. சனி பகவான் நட்சத்திரம், சனி பெயர்ச்சி, சனியோட நட்சத்திரம் உத்திரட்டாதி. எல்லாமே சனி பகவான் சம்மந்தப்பட்ட பாவத்துவ கிரகணமாக இருக்குது. இது ஒரு அபூர்வ கிரகணம். பொதுவாக கிரகணனாலே அங்கே வந்து 2 கிரகங்கள் தான் இருக்கும். ராகு, சூரியன், சந்திரன், எதிர்பக்கம் கேது இருப்பார். மொத்தம் 4 கிரகங்கள் சம்மந்தப்படும். சூரிய சந்திர ஒளி கிரகங்களும் சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்களான ராகு கேதுகள் தான் சம்மந்தப்படுவாங்க. இப்போ வந்து அங்கே வந்து மற்ற கிரகங்கள் கூடுதலாக இருக்குது. சுக்கிரன் புதன் கூட வந்துடுறாங்க. சுக்கிரன் புதன் சனி பகவான். அதனால் கிரகணத்துடைய வலிமை இருக்கும். தனுசு ராசிக்கு எப்படி சார் பார்க்கப்படுகிறது அப்படின்னா, இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியாது. பகுதி நேர சந்திர கிரகணம் தான். இந்தியா நேரப்படி மதியம் 2:20 ஆரம்பிக்குது, 6 மணி வரைக்கும் நடக்குது. உச்சபட்ச கிரகணம் வந்து 4:17 வரைக்கும். ஸோ மதியம் 2:20 மேலே நடக்கிறதால மதிய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் 6 மணி வரைக்கும் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம். என்ன நான்வெஜ் சாப்பிடாதீங்க. கிரகண நேரத்தில் பெண்கள் வெளியே போகாதீங்க, கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகாதீங்க, சின்ன குழந்தைகள் வெளியே விடாதீங்க. வயதானவர்கள் வந்து கொஞ்சம் மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு கரெக்டாக இருங்க. ஆஃப்டர் லஞ்சுக்கு மேலே தான் நடக்குது. அதனால் எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க, எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க. கோயிலில் நட சாத்தி தான் இருக்கும். பொதுவாகவே மதியம் 2 to 6 வந்து கோயிலில் நட திறக்க மாட்டாங்க. 4 மணிக்கு மேலே தான் திறப்பாங்க. இருந்த போதிலும் இங்கே கிரகணம் தெரியாத காரணத்தினால நட சாத்த மாட்டாங்க. அசிசுலாக நடக்கிறதெல்லாம் நடக்கும். ஆகம முறைப்படி பூஜை புனஸ்காரம் நடக்கத்தான் செய்யும். கிரகண நேரத்தில் நீங்கள் வந்து எங்கேனாச்சும் டிரைவிங்கு போகிறீங்க, எங்கேனாச்சும் காரியமாக இருக்கிறீங்கன்னா விபூதி பூசிக்கோங்க. விபூதியை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. வீட்டில் தண்ணி குடிக்கும்போது அந்த விபூதி கொஞ்சம் தண்ணி எடுத்து விபூதியில் போட்டுக்கோங்க. செப்பு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. செப்பு பாத்திரம் இல்லாதவங்க சில்வர் பாத்திரத்தை போட்டுக்கலாம். அதாவது இதுக்காக நம்ம போய் தேடி அலைய வேண்டாம். குடிக்கிற நீரில் வந்து அந்நேரம், ஏன்னா சாப்பாடு முடிச்சிருவோம், மதியம் லஞ்சு முடிஞ்சிடும் 2:20 அதுக்கு மேலே தண்ணி குடிக்கணும் சார் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி குடிப்போம். இடையில கொஞ்சம் விபூதியை போட்டு குடிச்சிக்கோங்க. ஆல்ரெடி போட்டு வச்சுருங்க, அதை குடிச்சிக்கலாம். கிரகணம் முடிஞ்ச பிறகு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, கிரகணம் இருக்குது தனுசு ராசிக்கு. ஏன்னா சூரியன் 9 கோடின்னு பாதிக்கப்படுறாரு. அதுபோக ராசியில் உள்ள நட்சத்திரம் மூலம் கேதுவின் நட்சத்திரம், கேதுவும் பாதிக்கப்படுறாரு. கேது இல்லாத கிரகணம் கிடையாது. கேது ஒரு முறையில் இருக்கிறாரு. அடுத்து சுக்கிர நட்சத்திரம் போராடம், சுக்கிரனும் கிரகணத்தில் ஆட்படுறாரு. உத்திராடம் சூரிய நட்சத்திரம். ஸோ மூலம், போராடம், உத்திராடம் இந்த 3 கிரகங்களுமே 3 நட்சத்திர நாதர்களுமே கிரகணத்தில் பாதிக்கப்படுறதுனால ஆட்படுறதுனால கிரகண தோஷம் இருக்குது. அதனால் கிரகணம் முடிஞ்ச பிறகு குளிச்சிடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க குளிச்சிடுங்க. வேலை வெட்டி போனவங்க வீட்டுக்கு வந்த பிறகு இரவில் குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு டிஃபனை முடிச்சுட்டு தூங்க போங்க. குளிக்கும்போது தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. சரியா, மஞ்சளை போட்டு குளிச்சுக்கோங்க. வேப்பிலை இருந்தாலும் போடலாம், உங்கள் சாய்ஸ் தான். எல்லாம் தேடி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக வீட்டில் மஞ்சள் இருக்கும். கொஞ்சம் மஞ்சளை போட்டுட்டு சிவாய நமகன்னு சொல்லிட்டு குளிச்சிருங்க. ஒரு முழுக்கு போட்டுட்டு கோயிலுக்கு போங்க. சாயந்தரம் கோயிலுக்கு போகலாம். 6 மணிக்கு மேலே பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போகலாம், அம்மன் கோயிலுக்கு போகலாம், 18ஆம் பட கருப்பசாமி கோயிலுக்கு போகலாம், பெருமாள் கோயிலுக்கு போகலாம். 4 கோயிலுக்குமே போகலாம். 4 கோயிலில் ஏதோ ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கும், அந்த கோயிலுக்கு போங்க. இப்போ பலன்களுக்கு போவோம். பலன்கள் எப்பயும் போல் பலன்கள் தான். 3 நாள் கவனமாக இருக்கணும். 28, 29, 30 இந்த 3 நாட்கள் கவனமாக இருங்க. சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை விட்டு 5ஆம் இடத்துக்கு போகணும். அவர் என்னைக்கு சார் போகிறாரு அப்படின்னம்னா, அவர் வந்து 30ஆம் தேதிக்கு மேலே தான் போகிறாரு. ஏன்னா 30ஆம் தேதி வரைக்கும் அவர் ராசியில் தான், ரேவதியில் தான் இருக்கிறாரு. 31ஆம் தேதி தான் அவர் வந்து அஸ்விதிக்கு போகிறாரு. ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு, ஒளிச்சந்திரனாக போகிறாரு. ஸோ 28, 29, 30 3 நாட்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. 8 கூடவே 4ஆம் இடத்துல இருக்கிறனால குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க, தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. வீட்டில் வயசான அம்மா இருந்தாங்க, இல்லைன்னா சித்தி பெரியம்மா இருந்தாங்கன்னா அவங்க தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க.
வீட்டில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு 7-10 கூடையவன் வீட்டில் 4ஆம் இடத்துல கிரகணத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை வரும். தொழில் ரீதியாக சில முடிவுகள் எடுக்க முடியாது. தொழில் விஷயமாக சில பிரச்சனைகள் இருக்கும். தொழில் ரீதியான சில சங்கடங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உபத்தரங்கள் இருக்கும். சுக்கிரன் இருக்கிறார் ஆகாமல், சுக்கிரன் ஆகாதவர் தான், 6 கூடையவன் தான், கடன் நோய் எதிர்க்கூடியவர் தான், தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். வயிற்றுப்போக்கு இருக்கும். ஏன்னா அங்கே சூரியனும் சம்மந்தப்படுறாரு. சரியா, சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாருமே சம்மந்தப்படுறாங்க. கூடுதலாக வந்து உங்கள் ராசிநாதனோட வீட்டில் நடக்குது. உங்கள் ராசிநாதன் குருபவனுடைய இன்னொரு வீடு மீன ராசியில் நடக்குது. பட் உங்கள் ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல இருந்தாலுமே அவர் கிரகணத்தில் சம்மந்தப்படலை. ஸோ தனுசு ராசிக்கு வந்து எவ்வளோ நடந்தாலும் தாங்கிக்கிடுவீங்க. எல்லாருக்கும் நடக்குமா சார்னா எல்லாருக்கும் பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. ஜனன ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போனவர்கள், சந்திரன் கெட்டு போனவர்களுக்கு தாக்குதல் அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் சந்திரன் வந்து ஒளி கிரகங்கள். சூரியன் ஆத்மகாரகன், சந்திரன் உடல் காரகன். சூரியன் உயிருக்குள்ளவன், சந்திரன் உடலுக்குள்ளவன். ஸோ ஜனன ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் கெட்டு போயிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரியாது. சூரியன் எப்படி கெட்டு போயிருப்பாருன்னா அவர் ராகு கூட சேர்ந்திருப்பாரு. இந்த கிரகணத்தில் போய் சேர்ந்துருக்கிறாரில்ல, இது மாதிரி ராகு கூட சனி கூட போய் சேர்ந்திருப்பாரு. அப்படி பிறக்கும் போதே ராகு சனி கூட சேர்ந்து சூரியன் இருக்கிறவங்க கெட்டு போனவங்களாம் அர்த்தம். சூரியன் கெட்டு போயிருக்கிறாரு. செவ்வாய் கூட சேர்ந்திருப்பாரு, கெட்டு போயிருப்பாரு. அமாவாசை அன்னைக்கு பிறந்திருந்தா கெட்டு போயிருப்பாரு. மார்கழி மாதம் அமாவாசை அன்னைக்கு பிறந்திருப்பீங்க நீங்கள். சரியா, மார்கழி அமாவாசை விட்டு பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் ராசியில். அடுத்து வந்து இப்படி சூரியன் நான் சொன்ன மாதிரி சனி பகவான் பார்வைக்கு வந்தாலும் கெட்டு போவார். சனியோட பார்வையில் இருந்தாலும் கெட்டு போவார். இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தா தான் தெளிவாக சொல்ல முடியும். தெரிஞ்சு வச்சுக்கணும். பொதுவாக தனுசு ராசி நீர்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பற்றி ஓரளவு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். எந்த கிரகம் நல்லா இருக்குது, எந்த கிரகம் கெட்டு போயிருக்குன்னு பார்க்கணும். சரியா, ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து காட்டிக்கோங்க. சார் என் ஜாதகத்தில் 9 கிரகங்கள், எந்த கிரகம் நல்லா இருக்குது, எந்த கிரகம் கெட்டு போயிருக்கு, எந்த கிரகம் எனக்கு யோகம் தரும், இதெல்லாம் சில தகவல்கள், அடிப்படை தகவல்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் இந்த கோச்சார பலன்கள் எல்லாம் சொல்ல முடியும். நான்லாம் வீடியோ பதிவு போட்டேன்னா கொஞ்சம் ஆணித்தரமாக பேசுவேன், கொஞ்சம் எலாபரேட்டாக பேசுவேன், உள்ளே போய் பேசுவேன். புத்தகம் போதுவாலாம் பேச மாட்டேன். தனுசு ராசிக்கு இப்படி ஆகும் அப்படி ஆகும் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் புள்ளி வாரமாக தான் உள்ளே போய் தான் பேசுவேன். அது புரியணும்னா நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா நான் இப்படி பலன்கள் சொல்லும்போது, வீடியோ போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வள்ளலார் சொன்ன மாதிரி கடவிரித்தேன் கொள்வார் ஆறும் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி நான் விசாமல் வேத ஜோதிடத்தை படிச்சுக்கிட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கோச்சாரத்தில் உள்ள கிரக நிலைகளை சொல்கிறேன், பலன்களை சொல்கிறேன். அது சில பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. எல்லாம் இன்னைக்கு கமர்ஷியலாக கேட்டு பழகி போயிட்டாங்க. கமர்ஷியலாக படம் பார்த்தவனுக்கு கிளாசிக்கல் படம் பிடிக்காது. ஒரு காலத்தில் பாலச்சந்தர் படத்தை நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அவர் ஃபுல்லாக கிளாசிக்கல் ஆர்ட் ஃபிலிமாக எடுப்பார். இந்த கமர்ஷியலாக சண்டை போட ஃபைட்டிங் படம், மசாலா படம் பார்க்குறவங்களுக்குலாம் அந்த கிளாசிக் படம் பார்க்க பிடிக்காது. அது மாதிரி தான் நம்ம சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க நீ தனுசு ராசிக்கு நல்லதே சொல்ல மாட்டேங்கன்னு கமெண்ட்ஸில் போடுறாங்க. நான் நல்லது சொல்லதாங்க செய்கிறேன், நான் சொல்கிற விதம் உங்களுக்கு புரிய மாட்டேங்க, அவ்வளோதான். சரியா, உங்களுக்கு வந்து அப்படின்னு கையில் வந்து அப்படியே வெள்ளைக்கட்டையை கொடுத்த மாதிரி பலன் சொல்கிறீங்க. இனிப்பு அப்படின்னா வெள்ளைக்கட்டையை எடுத்து கையில் வைக்கணும். அப்போனா இனிப்புன்னு சொல்கிறீங்க. வேறு மாதிரி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இது இனிப்புன்னு தெரிய மாட்டேங்கி. ஓகே, கரும்பை கொடுத்தா இனிப்புன்னு தெரிய மாட்டேங்கி. ஆனால் கரும்புக்குள்ளே தான் இனிப்பு இருக்குது. கரும்புல தான் இனிப்பு தயாரிக்கிறாங்க. ஓகே ரைட்டு, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ வந்து கிரகணத்தை முன்னிட்டு பார்க்கும்போது 4ஆம் இடம் 10ஆம் இடம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. தொழில் பண்ணுறவங்க கவனமாக இருங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு 4 மணி நேரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வெளிவட்டார போக்குவரத்தில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நான்வெஜ் எடுக்காதீங்க. ஒரு 3 நாளைக்கு ஆள்கால் எடுக்காமல் இருந்தீங்கன்னா சிறப்பு. இதை நான் வந்து சொல்லத்தான் முடியும். சரியா, அதுக்கு மேலே அவங்க விருப்பம். எடுக்காமல் இருக்கிறது நல்லது, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஏன்னா கிரகண காலத்தில் வந்து அந்த பூத காலத்தில் கிரகணம் முடிஞ்சாலுமே சந்திரன் அங்கே இருக்க தான் செய்கிறாரு. சரியா, சந்திரன் இருக்கிறாரு. அதுபோல் ராசிக்கு 4ஆம் இடத்துல வேற சுகஸ்தானத்துக்கு வேற சனிப்பவன் போகிறாரு. சுகஸ்தானம் பாதிக்கப்படுது. ராசிக்கு சுகஸ்தானம். சுகஸ்தானம்னு என்ன, ஹவாரியூன்னு அர்த்தம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அதை கேட்குறது தான் சுகஸ்தானம். ஒரே வாரத்தில் முடிஞ்சு போச்சு. ஹவாரியூனாலே முடிஞ்சு போச்சு. ஐ ஆம் ஃபைன். ஃபைன்னா நல்லா இருக்கேன்னு அர்த்தம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சரி, பண ரீதியாகவும் சரி, எந்த ரீதியாகவும் நல்லா இருக்கேன்னு அர்த்தம். கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு அர்த்தம். இல்லைன்னா நல்லா இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிற இடம் 4ஆம் இடம் தான். அந்த 4ஆம் இடம் வந்து இப்போ கொஞ்சம் சிக்கலில் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவு விஷயத்திலும் சரி, நடைமுறை விஷயத்திலும் சரி, பழக்க வழக்கத்திலும் சரி, ஈடுபாடிலும் சரி, எதுலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. பிற்காலம் நல்லா இருக்கும். இந்த கிரகண காலத்தில் எதனாச்சும் நமக்கு ஆயிடுச்சுன்னா பின்னாடி பிரச்சனை இருக்கும். சரியா நேர்களே, இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி, வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களும் சரி, எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பொருந்தும். இந்த கிரகணம் நம்ம நாட்டில் இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலுமே மற்ற அதர் கண்ட்ரிஸ் எல்லாம் தெரியுது, யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் தெரியதான் செய்யுது. அதனால அவங்களாம் வந்து கவனமாக தான் இருக்கணும். சரியா, இது எங்கெங்கே தெரியுது அதையும் சொல்லிடுறேன். நான் ஒரு ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறேன். ஏன்னா இது வந்து இந்தியாவில் தெரியலை. இந்தியாவில் வந்து செப்டம்பர் மாதம் நடக்கிற சூரிய கிரகணம் தான் தெரியும். செப்டம்பர் 21ஆம் தேதி ஒன்று நடக்க அதான் தெரியும். இது வந்து வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, கிரீன்லாந்து, ஐரோப்பா, அமெரிக்கா, வட ஆசியா, ஐஸ்லாந்து இது மாதிரி இடத்துல தெரியும். சரியா, இது மாதிரி இடத்துலையும் சரி. இதெல்லாம் வந்து நான் வந்து அந்த காண்டினென்ட் சொல்லியிருக்கிறேன், அந்த கண்ட்ரி சொல்லியிருக்கிறேன். அதுக்குள்ளே உள்ள சிட்டிகள்லாம் நிறையா இருக்குது, அவங்களுக்கு தெரியும். நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஓகே நேயர்களே,
கவனமாக இருங்க. கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருங்க. வியாதிஸ்தர்கள் கவனமாக இருங்க. சின்ன குழந்தைய வச்சுருக்கிறவங்க கவனமாக இருங்க. கிரகண நேரத்தில் வெளியே தொழில் ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி போகிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. எந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லியாச்சு. கிரகணம் முடிஞ்சு 30ஆம் தேதிக்கு மேலே நல்ல விதமாக இருக்கும். நான் அதுக்கு அடுத்து ஒரு வீடியோ போடுறேன் நான் உங்களுக்கு, சரியா? அதுக்கு மேலே வந்து சைத்திரிய நவராத்திரின்னு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை ஒட்டி சில நல்ல காரியங்கள்லாம் தனுசு ராசிக்கு நடக்கு. சில வழிபாடுகளை பண்ணிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து அவர் வந்து பயிற்சியாராரு. ஏப்ரல் 30ஆம் தேதி பயிற்சியாராரு. புதன் பயிற்சியான பின்னாடி ஏப்ரல் 30க்கு மேலே ஒரு நல்ல மாற்றம் இருக்குது, சரியா? ஏன்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் அவர் வந்து வக்ரகதியில் தான் இருக்கிறாரு. சுக்கிரனும் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் ஆகணும். சூரியனும் பயிற்சி ஆகணும். சூரியனும் 5ஆம் இடத்துக்கு போகணும். சித்திரை 1லேருந்து தனுசு ராசிக்கு நல்லா இருக்கும், சரியா? ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேலே நல்லா இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து இந்த கூட்டிலிருந்து வெளியே வரணும். ராகுபடியிலிருந்தும் சனிபடியிலிருந்து வெளியே வந்துட்டாருன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா சூரியன் தான் முக்கியமான கரகணம். பிதிர்காரகன், ஆத்மகாரகன், ராசிக்கு 9 கூடியவன், தர்மஸ்தானாதிபதி. ஸோ கிரகணம் முடிஞ்சாலுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ மூலம், போராடம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தோஷம் இருக்குது. 3 பேருமே வந்து 3 நட்சத்திரத்தை பிறந்தவங்களுமே கவனமாக இருங்க. கிரகணம் நடக்கிற நேரத்தில் மதியம் 2:20 6 மணி வரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்க இறைநாமத்தை சொல்லுங்கள், சிவநாமத்தை சொல்லுங்கள், கந்தசஷ்டி கவசம் படிங்க, திருப்புகழ் படிங்க, புராணம் படிங்க, விஷ்ணுடைய சகஸ்ரநாமம் சொல்லுங்கள், இறைநாமத்தை சொல்லுங்கள். எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்துடைய நாமத்தை சொல்லுங்கள். உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஏன்னா கிரகணம் நடக்கும்போது நம்ம வந்து இறைநாமத்தை சொன்னோம்னா, மந்திரத்தை சொன்னோம்னா 3 பிறவியில் செஞ்ச புண்ணியம் கிடைக்கும். 3 பிறவிங்கிறது 360 வருடம். ஒரு பிறவிக்கு வந்து 120 வருஷம். ஸோ 360 பலன்கள், 360 பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி நேயர்களே, மற்றபடி இந்த கிரகணம் வந்து ஒரு 3 நாள் நிகழ்வு தான். ஒரு நாள் தான் நிகழ்வு இருந்தாலும் அதனுடைய தோஷ நிவர்த்தி வந்து கூட 2 நாள் இருக்கும். ஏன்னா சந்திரன் அந்த கட்டத்தை விட்டு மாறி போகணும். மீனத்தை விட்டு மேசத்துக்கு போயிட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சந்திரன் வந்து தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதி. தேக ஆரோக்கியத்தை குறிக்கிறவன், உடல்நலத்தை குறிக்கிறவன், சரியா? மனதை குறிக்கிறவன். அவர் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஸோ 3 நாள் உங்கள் மனமும் உடலும் ஒரு நிலையில் இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியன், பூமி, சந்திரன் 3 பேருமே ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்க. ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து அந்த நேரங்களில் சில காரியங்களில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். மனமும் உடலும் ஒத்து போகாது. ஒரு யூனிட்டியாக இருக்க மாட்டோம். ஒரு கான்சன்ட்ரேஷன்ஸ் சரியாக இருக்காது. ஸோ இந்த 3 நாட்களில் வந்து நீங்கள் நிலைப்பாடுகளை கரெக்டாக எடுத்துக்கோங்க. எந்தெந்த விஷயத்தில் நிலைப்பாடுங்கன்னா, குடும்ப விஷயத்தில் நிலைப்பாடில் கவனமாக இருங்க. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கவனமாக இருங்க. வண்டி வாகனம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. விவசாயம் பண்ணுற மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க கவனமாக இருங்க. கால்நடை வச்சுருக்கிறவங்க கவனமாக இருப்பாங்க. மில்க் ப்ராடக்ட் செய்கிறவங்க கவனமாக இருங்க. சுவி ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் முனைவோர் கவனமாக இருங்க. தொழில் நிறைய சொல்லலாம். இன்றைக்கி ஏகப்பட்ட தொழில் இருக்குது. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க கவனமாக இருக்கணும் நேயர்களே. ஏன்னா ராசிக்கு 9, 10, 11 கூடிய கிரகங்கள் கிரகணத்தில் சம்மந்தப்படுது. தர்ம, கர்ம, லாபாதிபதிகள் 3 பேருமே கிரகணத்தில் சம்மந்தப்படுறதுனால தொழிலில் இதாக இருக்குது. தொழிலை வந்து தர்மத்தின்படி நடத்தணும். தொழிலுங்கிறது கர்மம் தான். எந்த ஒரு கர்மமாக இருந்தாலுமே தர்மத்துக்கு உட்பட்டு நடக்கணும். தர்மத்துக்கு உட்பட்டு அந்த கர்மம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும். இதுதான் வேத ஜோதிடம். சரியா நேயர்களே? இதுதான் லாஜிக்கு. கரெக்டாக முடிச்சாச்சு. தர்மத்துக்கு உட்பட்டு கர்மம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும். அந்த லாபம் என்றைக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னோட விருப்பம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அந்த தர்மத்தின்படி அந்த கர்மத்தை கரெக்டாக அந்த 3 நாள் செஞ்சிட்டிங்கன்னா எந்த வித பிரச்சனையும் பின்னாடி வராது. வாழ்த்துக்கள்.